பார்த்துருக்கோம் 10th CBSE ஃபர்ஸ்ட் லெசன் லைட் லெசன் பார்த்துருக்கோம். லைட் பேஸ் பண்ணி காமன் டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன பார்த்தோம்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஏற்கனவே நம்ம பார்த்தா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குன்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். இப்போது ஒரு லைட் வந்து டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் பாஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி ட்ராவல் ஆகும்னா ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் ட்ராவல் ஆகும். இப்போது அதே டிரான்ஸ்பரண்ட் மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் ட்ராவல் ஆகும்னா அதே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது வந்து என்ன ஒரு திங்கிங் கொஸ்டின் மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. எப்படி லைட் வந்தோட பிரின்சிபல் என்னன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது தான் பிரின்சிபல். லைட் வந்தால் ஸ்ட்ரெயிட் லைன் தான் ட்ராவல் ஆகும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்தில் இருக்குது. இதே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் பாஸ் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து லைட் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத வச்சு தான் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து அப்டேட் ஆகும். இதுக்கு வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு கண்டெய்னர் ஆஃப் டேங்க் எடுத்துக்கோம். டேங்க்ல வந்து என்ன வாட்டர் வந்து அண்டர் இருக்கு. நம்ம எட்டி பார்க்கும்போது எப்படின்னா வாட்டர் வந்து மேலே இருக்க மாதிரி இருக்குன்னு தெரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேசிக் பிரின்சிபல். அடுத்து வந்து என்னன்னா ஒரு கிளாஸ் லேப் எடுத்துட்டு அதில் வந்து வாட்டர் வைக்கணும். வாட்டர் வச்சுட்டு பென்சில் நம்ம வந்து உள்ளே வைக்கும்போது எப்படின்னா கொஞ்சம் பெண்ட் ஆகி நம்ம கொடுக்குற செக்ஷன் இல்லாமல் பார்க்கும்போது என்ன இந்த பென்சில் உள்ளே வச்சுக்கோம். டிப் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வெளியிட்டு பார்க்க வியூவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் இந்த பிரின்சிபல் தான் என்ன சொன்னாங்க ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டுங்கிறது ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் போகாது. இது வந்து ஒரு மீடியம், இது வந்து ஏர் மீடியம், இது வந்து வாட்டர் மீடியம். அப்போ ஏர் மீடியத்துலேருந்து வாட்டர் மீடியத்துக்கு வந்து லைட் ட்ராவல் ஆகும்போது ஒரு பெண்ட் இருக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். இதான் என்னன்னா ஒரு கிளாஸ் லேப் எடுத்துக்கிறோம். கிளாஸ் லேப் எடுத்துட்டு இது வந்து ஏர் மீடியமாக இருக்கும், இது ஒரு வாட்டர் மீடியம். கிளாஸ் லேப் எடுத்துருந்தோம் ஒரு கண்டெய்னர் ஆஃப் மீடியம். ஏன்னா ஒரு கிளாஸ் இது எடுத்துட்டு வாட்டர் வைக்கும்போது இது ஏர் மீடியம் வந்து வாட்டர் மீடியம். இது லைட் வந்து லைட் ரே பாஸ் பண்ணும்போது எப்படின்னா ஒரு பென் செக்ஷன் பேஸ் ஆகும். இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ராக்டர் ரே. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லே வந்து எப்படின்னா இன்சிடென்ட் ரேயும் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லேயும் ஈக்குவலாக இருக்கும். இது ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லே. இது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்ஷன் ஆஃப் ரேஸ் இருக்கும். இதான் வந்து நார்மல் பாயிண்ட் பேஸ் இருக்கும். அப்போ இது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்ஷன் ஆஃப் ரேஸ் போது ஐ இங்கே வந்து ஆங்கிள் ஆர்ங்கிறது கிரியேட் ஆகும். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டர் ரே. இப்போது எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுக்கு வந்து லா ஆஃப் பிரின்சிபல் இருக்கோ அதே மாதிரி ரிஃப்ராக்ஷனுக்கு வந்து 2 பாயிண்ட் பேஸ் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இன்சிடென்ட் ரேயும் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். சரியா, இன்சிடென்ட் லைட்டும் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டு அந்த 2 மீட் பண்ணுற பாயிண்ட் இது 3மே எதுனா சேம் லைனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இன்சிடென்ட் ரே கிரியேட் பண்ணுற வந்து என்ன கிரியேட் பண்ணுவோம்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ஐயும் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆறுங்கிற லெட்டர் பேஸ் பண்ணிருக்கு. இது ரெண்டும் கிரியேட் பண்ணுற ஆங்கிள் ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ஆங்கிள் வந்து எப்படின்னா 0 to 90 இன்பிட்வீன் தீஸ் கேப்ஸில் தான் வந்து ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஆங்கிள் கிரியேட் ஆகும்போது என்ன சைன் ஆங்கிள் பேஸ் பண்ணியிருக்கும். அந்த ஃபார்முலா வந்து எப்படி இருக்குன்னா சைன் ஐ பை சைன் ஆர். இதுதான் வந்து என்ன ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டோட ஃபார்முலா அப்படின்னு இருக்கும். இப்போ சைன் ஐ பை சைன் ஆர்ங்கிறது வந்து என்ன சென்ஸ் லாவை பேஸ் பண்ணிருக்கு. சென்ஸ் லாங்கிற ஒரு ரூல் பேஸ் பண்ணி தான் சைன் ஐ பை சைன் ஆர். இது வந்து எதுக்கு எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்டாக இருக்கும். பிரின்சிபல் ஆஃப் வேல்யூ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் சைன் ஐ பை சைன் ஆர் வந்து கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா அதான் வந்து ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். நம்ம பார்த்தது வந்து ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டு. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டு பேசிக்